யார் எது இருந்தாலும் இல்லைன்னா ஒரு 2 காய் எடுத்துட்டு வந்தானா வீட்டில் ஒரு 2 முட்டை இருந்தானா இப்படின்னு பண்ண முடியும். வணக்கம், நான் தான் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம எங்கே வந்து கோயம்புத்தூர்ல வந்திருக்கேங்க. நிறைய ரெசிபி நம்ம பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப ஈஸியான ஸ்டைலில் ஒரு முட்டை குழம்பு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு முழுதனியாக பூண்டு போட்டு வறுத்து அதை பவுடர் ரெடி பண்ணுறாங்க. இந்த ஃப்ளேவர் வந்து நமக்கு வேறு எதுவுமே மல்லித்தூளில் கிடைக்காது, நார்மல் மல்லித்தூளில் கிடைக்காது. ரொம்ப ஃப்ளேவருங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது. இது வந்து நமக்கு சப்பாத்திக்கு சாப்பிடலாம், ரைஸ் சாப்பிடலாம், தொட்டுக்கு வந்து ஓகே. ஸோ நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். ரெண்டுக்குமே வந்து பெட்டராக இருக்கும். இந்த முட்டை குழம்புல தக்காளி யூஸ் பண்ணல, தேங்காய் யூஸ் பண்ணல. தக்காளி இல்லாத ஒரு குழம்பு வந்து இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். சின்ன இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தான் இதோட சீக்ரெட் ரெசிபியோட மெயின் கண்டென்ட். ஓகே. அந்த ஒரு மனம் மட்டும்தான் இந்த முட்டை குழம்புக்கே தூக்கி கொடுக்கும். வெறும் பால் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம குடி பண்ணல டீ காஃபி யூஸ் பண்ணுறல பால், அந்த பாலை யூஸ் பண்ணி இந்த முட்டை குழம்பு கம்மி பண்ணுறாங்க. சூப்பர். ஓகே, வாங்க இந்த ரெசிபி எப்படி ரெடி பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம யாரை மீட் பண்ண போகிறோன்னா திருமதி விஜிதா ரெடி. என் பேர் விஜிதாங்க. நான் வந்து பை நேட்டிவ் வந்து ஆந்திரா நெல்லூருங்க. கோயம்புத்தூர் வந்து ஒரு 20 வருஷமாக ஆச்சு. அதாவது இவங்க யாரும் கேட்டிங்கன்னா காடியா அட்வான்ஸ் சமையல் திருவிழா குக்கிங் காம்படிஷன் இல்லை, அதில் இவங்க செகண்ட் பிளேஸ். இவங்க பார்த்தீங்கன்னா ஆந்திரா ரெசிபிகள் ஏகப்பட்ட ரெசிபிகள் சூப்பரான ஸ்டைலில் பண்ணியிருந்தாங்க. பர்டிகுலராக இந்த புளிய மரத்தோட இலை இருக்குல்ல, அந்த காய வச்ச அந்த இலையில பவுடர் பண்ணி ஏகப்பட்ட ரெசிபிகளை பண்ணாங்க. அந்தளவுக்கு பிரமாதமான ரெசிபி. இந்த மாதிரி ரெசிபிகளை சிம்பிளான ரெசிபி 4 பேர் காமிக்கலாமே சொல்லிட்டு தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். வாங்க ஃபஸ்ட்டு அவங்களை மீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ரெசிபி எப்படி ரெடி பண்ணி சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். வீட்டில் எப்படி இருக்காங்க? எல்லாம் ஃபைன். சூப்பர். லாஸ்ட் டைம் வந்து மிளகாய் வத்த குழம்பு பண்ணியிருந்தீங்க, சூப்பராக இருந்தது. தேங்க்யூ. அதே ரெசிபி தான் நம்மளோட குக்கிங் காம்படிஷன் நம்ம யூஸ் பண்ணோம். அதே மாதிரி இன்னைக்கு என்ன ரெசிபி பண்ண போகிறோம்? முருங்கைக்காய் முட்டை குழம்பு சார். இது கூட வந்து பேச்சுலர் லைஃப்க்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளானது. ஓகே. இப்போ வந்து தக்காளி இல்லாமல் செய்கிற ஒரு ரெசிபி. இந்த சீசனில் தக்காளி இல்லாமல் பண்ணுற மாதிரி பண்ணலாம். கண்டிப்பாக நல்லா இருக்கும் சார். இந்த மாதிரி ரெசிபி நிறைய பேர் வந்து ட்ரை பண்ண ஆசைப்படுவாங்க. ஸோ கண்டிப்பாக ஐம் ஷூர் டெஃபினட்டாக இந்த ரெசிபி ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஃபஸ்ட் டைம் வந்து நான் ட்ரை பண்ண போகிறேன். அந்த ரெசிபி எப்படி பண்ணுறது சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்து சொல்கிறீங்களா? கண்டிப்பாக சொல்லி. இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து 5 முட்டை தேவைப்படும், 2 முருங்காய், 2 வெங்காயம், தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், பால், ஒரு பிடி மல்லின்னா ஒரு 5-6 பல்லு பூண்டு, கடலெண்ணெய் தேவையான அளவு. இப்போ இந்த ரெசிபிக்கு இதை தேவையான பொருட்கள். ஆமாம். ஓகே. கடலெண்ணெய் சமைக்க தேவையான அளவு. ஆமாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? முதல்ல வந்து இதுக்கு தேவையானது முதல்ல அந்த பொடி மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். சரி, ஓகே. அதான் அந்த சீக்ரெட் நீங்கள் சொன்னீங்க. ஆமாம், கண்டிப்பாக. சரி, ஓகே. இது ஒரு ஃப்ளேவர் தான் இந்த முட்டை குழம்புக்கு வந்து ஸ்பெஷல் டேஸ்ட் கொடுக்கும். லேசாக மணம் வர வரைக்கும் வந்து வறுக்கலாம். ஓகே. இப்போ இந்த மல்லி வறுக்கும் போது வந்து அடுத்து வேற என்ன ஸ்பைசஸ் நான் யூஸ் பண்ணுறோமா? இதில் வேற எதுவுமே ஆட் பண்ணல சார். வெறும் வந்து மல்லி லைட்டாக வறுத்த உடனே நம்ம வந்து பூண்டு ஆட் பண்ண போகிறோம். ஒரு 5-6 பல்லு பூண்டு மட்டும் ஆட் பண்ணிட்டு இந்த 2 சேர்த்து அரைச்சிருவோம். ஓகே. இப்போது இந்த இடத்துல இந்த ரெசிபியில் வந்து இந்த கொத்தமல்லி இல்லை, கருவேப்பிலை இல்லை, இந்த மாதிரிலாம் எதுவும் யூஸ் பண்ணுறதுலாம் இல்லையா? என்ன சார் சொல்கிறதில்ல, பேச்சுலர் சமையல்னு யார் எது இருந்தாலும் இல்லைன்னா ஒரு 2 காய் எடுத்துகிட்டு வந்தானா வீட்டில் ஒரு 2 முட்டை இருந்தானா இப்படின்னு பண்ண முடியும். முருங்காய் தான் இது. எஸ்பெஷலி முருங்காய் சீசனில் இது வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். பசங்க வந்து சாப்பிட மாட்டாங்கன்னுக்காகவே மேக்ஸிமம் வந்து முருங்காய் வந்து ஆட் பண்ணிடுவோம். ஓகே, ஓகே. அது மட்டும் இல்லை, முருங்கைக்காய் வந்து கொஞ்சம் தண்ணியாக கிரேவி இருந்தாலே அந்த வாசனை நல்லா கொடுக்கும். கண்டிப்பாக சார் சாப்பிட்றதுக்கு. ஓகே. பூண்டு வந்து ஒரு 5-6 பல்லு மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். ஓகே. 2 கரண்டி மல்லி. ஓகே. ஒரு 5-6 பல்லு பூண்டு. பூண்டு அவ்வளோதான். இதுதான் மசாலா. ஓகே. இப்போ இந்த பூண்டு போடும்போது நம்ம வந்து பவுடர் பண்ண போகிறோம் சொன்னீங்க. ஆமாம் சார். இதை இடிச்சு போட்டால் நல்லா வறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குமா, இல்லை அப்படியே போட்டால் போதுமா? இது வறுத்தா தான் ஒரு ஃப்ளேவர் வரும் சார். அந்த ஃப்ளேவரோடு சேர்த்து தான் வந்து நம்ம வந்து பூண்டோடு சேர்த்துக்கும் போது ஒரு ஸ்பெஷல் ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இல்லை இந்த பூண்டு வெந்துருமா நம்மளுக்கு? வெந்துடும் சார். இது பச்சையாக தான் இருக்கணும். ஓகே. தோலோடு எடுக்க மாட்டோம். இன்கேஸ் அப்படி கொஞ்சம் பவுடர் அதிகமாகிடுச்சு, நான் ஒரு டப்பாவில் போட்டு வைக்கிறேன்னா இருக்கும் சார். 1 வீக் வரைக்கும் ஸ்டோரேஜ் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கலாமா இல்லை வெளியே வைக்கலாமா? வெளியே வச்சுக்கலாம். ஓகே. எல்லா பொரியலுக்கும் இது போடலாம். கொத்தவரங்காய் பொரியல், இந்த மாதிரி வந்து எல்லா பொரியலுக்கும் இது வந்து ஆட் பண்ணலாம். நல்ல விஷயம். மல்லியோட ஸ்பெஷல் வந்து எப்பவுமே மல்லித்தூள் நம்ம டைரக்டா அரைக்கிறதுக்கு மேல இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து மல்லித்தூள் வந்து மல்லியோட நம்ம இந்த பொடி பண்ணும்போது நல்ல வாசனை வரும். இதுதான் வந்து ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட் கிடைக்கும். நல்ல விஷயம். நல்ல விஷயம். சூப்பர். இந்த பிளேட்ல வந்து ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி நல்ல வாசனை. சூப்பர். மாத்திடலாம்.
இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒரு 2 நிமிஷம் வந்து இதை ஆற வச்சுட்டு இது பொடி பண்ணி வச்சிடறோம். ஓகே, இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மல்லியும் இந்த பூண்டு வறுத்துருக்கோம், நல்ல வாசனை. அது வறுத்து ஒரு 2 செகண்ட் ஆச்சு, இன்னும் நல்ல வாசனை வந்துட்டே இருக்கு. சூப்பர். ஓகே, இப்போ அரைச்சலாமா? அரைச்சலாம். சரி, அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ அரைக்கும் போது என்ன மாதிரி பக்குவத்தில் அரைக்கணும்? குறக்குறன்னு தான் அரைக்கணும். குறக்குறன்னு தான். சரி, ஓகே, அரைச்சிட்டு காமிக்கிறீங்களா? சரி. இந்த பொடி பாருங்க, அந்த கொஞ்சம் இவங்க சொன்ன மாதிரி அந்த மிக்சியில் அரைக்கும்போது பார்த்துருப்பீங்க, குறன்னு அரைச்சிருக்காங்க. இன்னொன்று நல்ல வாசனை. கண்டிப்பாக அந்த பூண்டோட வாசனை. அப்பா, இது நினைச்ச அந்த ஊருக்காகலாம் யூஸ் பண்ணலாம் போல இருக்கு. இல்ல ஊருக்காக இல்லை சார். பொரியலுக்கு வந்து சாதத்துக்கு யூஸ் பண்ணலாமா? சாதத்துக்கு கண்டிப்பா கிடையாது சார். இல்ல சார், இது குழம்புக்காக மட்டுமே ஸ்பெஷலைஸ் பண்றதா? ஆமா, குழம்போட டேஸ்ட் வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணும். நல்லா இருக்கும், அந்த வாசனை ஹைலைட் பண்ணும். இப்போ நம்ம என்ன பண்றோம்? ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, ஓகே. இந்த கடலை வந்து பாரம்பரியமா வந்து அம்மாவங்களெல்லாம் வந்து ஸ்டார்டிங்லேயே செகண்டாக தான் யூஸ் பண்ற பழக்கம் சார். ஓகே, எண்ணெய் வச்சு சார் வெங்காயம் போட்டுருலாம். ஸ்லைஸாக போட்ட வெங்காயம் வந்து போட்டுருவோம். இப்போ இந்த வெங்காயத்தை வந்து பிரியாணி கட் பண்ணுற மாதிரி நீட்டாக கட் பண்ணி போட்டுருவோம். ஸ்லைஸாக இருக்கு. இப்போ இந்த வெங்காயம் மொத்தங்கிற பக்கம்லாம் எந்த மாதிரி இருக்கும்? ஹாஃப் குக் இருந்தால் போதும். நமக்கு ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆக வேண்டியதில்லை. நம்ம சாப்பிடும்போது அந்த வெங்காயம் வந்து தெரியணும். சரி, ஓகே. இது லைட் எல்லோஷ் கலர் இருந்து ரைட்டா? ஆமாம். கொஞ்சம் உப்பு போட்டுருவோம் சார். போட்டுருமா? ஆமாம், போட்டு வெங்காயம் இந்த அளவுக்கு வரும்போதே போட்டுருவோம். ஓகே, என்ன காரணம் இப்படி போடுறதுக்கு? வெங்காயம் சீக்கிரமாக குக் ஆகும் ஒன்று. ஓகே, வெங்காயத்துக்கு வந்து உப்பு வந்து நல்லா வந்து சேரும். முருங்கைக்காய் வந்து கட் பண்ணி க்ளீன் பண்ணி அந்த தோல் எடுத்து வச்சுருக்காங்க. நீங்கள் நார்மலாக வீட்டில் பண்ணுவீங்களா அதே மாதிரி? ஸோ இது வந்து 2 விதமாக பண்ணலாம் சார். முட்டை வேக வச்சும் வந்து டைரெக்டாக போடலாம். இப்போ நம்ம வந்து உடச்சி விட்டு வந்து பண்ண போகிறோம். இந்த ஸ்மெல் வந்து சமைக்கும் போதே வந்து அடுத்த வீட்டுக்கு வாசம் வரதுக்கு இருக்கும். இந்த கல்லெண்ணெய் செய்கிறதுனாலையும் இந்த மசாலா போடுறதுனாலையும் நல்லாவே மசாலா அல்டிமேட். கண்டிப்பாக பயங்கரம். அந்த பவுடர் பண்ணி முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா நல்ல வாசனை வருது. கெஸ்ட் வந்தாங்கன்னா ஜஸ்ட் அவங்களுக்கு டீ வைக்கிற நேரம் பண்ணிடலாம். இந்த இடத்துல அவரைக்காய் யூஸ் பண்ணலாமா? அவரைக்காய் வேண்டாம் சார். அவரைக்காய். ஓகே, எது அதிகமாக வாசனைகள் வருமோ டேஸ்ட் கொடுப்போம் அதை பேஸ் பண்ணி கத்திரிக்காய் யூட்டிலைஸ் பண்ணுவாங்க சார். கத்திரிக்காய் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கத்திரிக்காய் பூர்ஜின்னு சொல்லுவாங்க இல்லையா? கத்திரிக்காய் பூர்ஜி. ஆமாம், கத்திரிக்காய் பூர்ஜி பண்ணு முட்டையில் போட்டு ரொம்ப கம்மியாக செஞ்சுருப்பாங்க. இதோட அடுத்த ஈக்குவல் குவான்டிட்டி வந்து அது பண்ணலாம். ஓகே, இது இல்லாமல் கொத்தவரங்காய் போடலாம். கொத்தவரங்காய் இதுக்கு தனியாக ஒரு அல்டிமேட்டான டேஸ்ட் கிடைக்கும். அப்படியா? ஆமாம், இதே மாதிரி மெத்தடில். ஓ, சரி, ஓகே. ஏன்னா முட்டை போடுவோம், அதில் முட்டை போட மாட்டோம், அவ்வளோதான். சரி, இப்போ வந்து நம்ம மஞ்சத்தூள் போடலாம் சார். ஓகே, வதக்கும் போதே முருங்காவோட ஸ்மெல் நல்லாவே தெரியும். ஆமாம், அந்த வெங்காயம் வந்து ஒரு 50% அளவுக்கு நல்லா வதங்கி இருக்கு. இப்போ பாருங்க, இப்போ மஞ்சத்தூள் போடுறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள். சரி, இப்போ மிளகாத்தூள் சேர்த்துறோம். மிளகாத்தூள் வீட்டு அரைச்ச மிளகாத்தூள். ஓகே, வெறும் மிளகாத்தூள். நீங்கள் சொல்றீங்களா அந்த ஆந்திரா மிளகாய் சொல்றீங்க அந்த மாதிரியா? அந்த மாதிரி இல்லை சார். இதுக்கு நார்மல் எந்த மிளகாத்தூள் வேணால் ஆட் பண்ணலாம். 2 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிடுறேன். சரி, ஓகே. இது லேசாக ஒரு வதக்கு. இந்த இடத்துல இந்த மிளகாத்தூளுக்கு பதிலாக வீட்டில் நிறைய பேர் இந்த குழம்பு தூள் வச்சிருப்பாங்கல்ல, இந்த மல்லி போடலாம் சார். போடலாம். இந்த மல்லி, சில பேர் மிளகு, இல்ல சாம்பார் தூள் இப்போ நமக்கு ஆல்டர்னேட்டிவா யூஸ் பண்ணோம்னா சாம்பார் தூள் கூட ஆட் பண்ணலாம். அந்த வெறும் மிளகாத்தூள் வந்து இன்னுமே டேஸ்ட் கிடைக்கும். இப்போ இந்த ஸ்டேஜ்ல தண்ணி ஊத்திடலாம் சார். சரி, ஓகே. இப்போ இந்த காயெல்லாம் நல்லா வெந்த பிறகு தான் அடுத்த ஸ்டேஜ் அது. ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள வந்து இது வெந்துடும். வெந்த உடனே வந்து ஒரு கிளாஸ் பால் சேர்த்துருவோம். சரி, ஓகே. அதுக்கப்புறம் வந்து முட்டை போட்டு வந்து இறக்கிடுவோம். ஓகே, இது குக் பண்ண பாலா எப்படி பச்சை? இல்ல பச்சை பால் சார். ஓகே, நீங்க நார்மலா வந்து இந்த தேங்காய் பாலுக்கு பதிலா இந்த பச்சை பால் யூஸ் பண்ணுங்க. தேங்காய் பாலும் ஆட் பண்ணலாம் சார். நமக்கு வந்து இப்போ வந்து இன்ஸ்டன்ட் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, அதனால தான் இது நமக்கு எது வேணா ஆட் பண்ணிக்கலாம். அந்த டைம்ல வந்து தேங்காய் பால் தேட முடியல, இருக்குது லேட் ஆகும். அப்ப இந்த பால் யூஸ் பண்ணலாம். ஓகே, டேஸ்ட்டுக்கும் இருக்கும், நல்லா இருக்கும். இப்போ இது யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த இனிப்புத்தன்மை மாறாதா? எதுவுமே மாறவே மாறாது. ஓகே, நல்ல விஷயம். இப்போ கொதிக்கிட்டோம், அந்த காய் கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் வந்து இந்த பால் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, இந்த முட்டை எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி ஈஸியான ரெசிபி நிறைய பேர் பண்ணியிருக்க மாட்டேங்க. கண்டிப்பாக ரொம்ப நன்றி. இப்போ எப்படி வந்துருச்சு? அது முக்காலாக வெந்துருச்சு சார். சரி, பாருங்க முருங்காய் இப்போ முக்காலாக வந்துருக்குது. ஓகே, இந்த டைமில் வந்து நம்ம பால் ஆட் பண்ணிடுவோம். சரி, ஓகே.
இந்த ரெசிபி முடிச்ச பிறகு எப்படி அந்த காரத்தன்மை இருக்குது, முருங்காவோட அந்த ஃப்ளேவர்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ ஊற்றின உடனே பாருங்கள் கலர் மாற ஆரம்பிச்சிச்சேன். இப்போ இந்த பால் ஊற்றின பிறகு நல்லா கொதிக்க வேணுமா எப்படி? கொதிக்க விடுவோம் சார். ஆக்சுவலாக வந்து சிம்ல இப்போ பால் ஊற்றுறோம்னு ஒரு சிம்ல வச்சு தான் நம்ம கொதிக்க விடுவோம். இல்லைன்னா பால் திரிஞ்சிடும். ஏன்னா இது மாதிரி ஸ்பைசஸ் யூஸ் பண்ணுறதுல பால் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக திரிஞ்சிடும். கண்டிப்பாக திரிஞ்சிடும். அதனால தான் சிம்ல வச்சு வந்து ஓகே சரி ஓகே. திரியறதுக்கு முன்னாடியே முட்டை உடச்சி ஊற்றுறோம். ஓகே இப்போ பாருங்க பால் திரியவே இல்லை. ஆமாம் பால் ஊற்றுறோடனே முதல்ல சிம்ல வச்சிருவோம். ஓகே. அதுக்கப்புறம் ஹைல வச்சிருக்க பாருங்க. ஓகே. அதாவது லைட்டாக அந்த பொங்கி வர டைமில் ஆமாம் நீங்கள் அதுக்கப்புறம் தான் ஃப்ளேம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்க. ஆமாம் சார். சரி ஓகே. முதல்ல வந்து நம்ம ஹை ஃப்ளேமில் போட்டோம்னா பால் உடனடியே திரிஞ்சு போயிடும். அதனால அந்த ரசம் பொங்கி வர மாதிரி அந்த ஸ்டேஜ் வந்து போது பாருங்க. ஓகே சூப்பர். ஓகே இப்போ நம்ம இந்த டைமில் வந்து முட்டை உடச்சிடுவோம். சரி ஓகே. இப்போ இந்த முட்டை போடுற டைமில் வந்து அடுப்புற ஃப்ளேம் லோ ஃப்ளேம் இருக்கலாமா? இல்லை சார், ஹை ஃப்ளேமில் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் இருக்கணும். முட்டை உடச்சி போட்டுட்டோம் சார். இப்போ வந்து ஹை ஃப்ளேமில் வச்சோம். உடனே முட்டை உடச்ச உடனே வந்து இப்போ லோ ஃப்ளேம் வச்சுட்டோம். சரி ஓகே. இப்போ இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் செட்டில் ஆகிற வரைக்கும் வந்து நம்ம கிண்டவே கூடாது. ஓகே. ஸோ இப்போ பாருங்க பாலும் தெரியல. ஓகே. சார் குழம்பு வந்து எண்ணெய் மிதங்கி வந்து வெளியில் மேலே வருது. ஓகே. ஸோ இது போதும் சார். ஆக்சுவலாக இதுக்கு இங்கே பாருங்களேன் அந்த எண்ணெய் அந்த கலர் மாதிரி அப்படியே மேலே வருது. ஓகே. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 2 நிமிஷம் இருக்கும்போதே வந்து நம்ம அரைச்சி விட்ட மல்லித்தூள் இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம். அது வந்து ஆட் பண்ணிடுவோம். ஓ இப்போ தான் யூஸ் இப்போ தான் ஆட் பண்ணணும். இறக்கறதுக்கு 2 செகண்ட் முன்னாடி தான் இந்த ஃப்ளேவர் வந்து ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். கடைசியாக போடுறோம். கடைசியா நீங்கள் குக் பண்ண கூட வாசனை இல்லை. இப்போ போடும்போது நல்ல வாசனை வருது. கமகமான அந்த கார்லிக்கோட அந்த ஃப்ளேவர்ஸ் நல்லா சூப்பராக வருது. இப்போ மூடி வச்சிடலாம். ஸோ நம்ம இப்போ வேணா டிஷ் ரெடி. சரி ஓகே. சிம்லையே வச்சிருக்கோம். சிம்ல வச்சிருக்கோம். 2 நிமிஷம். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ அந்த முட்டை வந்து ஐ மீன் சேர்ந்தே தான் இருக்கும் சார். அதுக்கப்புறம் ஒரே ஒரு பெரட்டு மட்டும் பண்ணானா கரெக்டாக வந்து எக் புர்ஜி நமக்கு அந்த ஸ்டைலுக்கு வந்துடும். குழம்பு மாதிரி இருக்கும். நல்ல விஷயம். ஸோ எல்லாத்துக்குமே மேட்ச் பண்ணுற மாதிரி. சட்டுன்னு முடிச்சிடலாங்க. அவ்வளோதாங்க. கண்ண முடியாதவங்களும் முடிச்சலாம். இந்த ரெசிபி அவ்வளோ ஈஸியாக இருக்குது. கண்டிப்பாக ஈஸியாக. இதில் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த முருங்கைக்காய் வேகிறது டைம் மட்டும்தான் ஒரு 5 நிமிஷம். மற்றபடியில் வந்து டக்குன்னு வதக்கிட்டு பண்ணிடலாம். கண்டிப்பாக சமையல் தெரியாதவங்க கூட பண்ணிடலாம். அதை பேச்சுலர்ஸ் சொன்ன பேச்சுலர்ஸ் பண்ணலாம். இப்போ ஓப்பன் பண்ணிடலாமா? பண்ணிடலாம் சார். அப்படியே அந்த முட்டை மேலே வருது. கண்டிப்பாக சார். மிக்ஸ் பண்ணலாமா? மிக்ஸ் பண்ணலாம். ஓகே. அந்த முட்டை பாருங்களேன். அப்பா சூப்பர். என்ன டேஸ்ட் தெரியுங்களா? கண்டிப்பாக. முருங்கைக்காய் முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட பார்த்தலாமா? ஓகே. அந்த முட்டை பார்த்தீங்கன்னா உடையில ஒரு சைடு ஒரு சின்னதாக வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள். அதே டைமில் அந்த கிரேவி கீழே பார்த்தீங்கன்னா அப்படி தின்னாக இருக்கு. எப்படி தான் இருக்கணும்? அப்படி தான் இருக்கும். திக்காக இருந்தால் உங்களுக்கு வந்து நீங்கள் சாப்பாடு சாப்பிடும்போது அது கரெக்டாகவும் வரும். கரெக்டாக இருக்கும். சப்பாத்தி பண்ணும்போது அதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு வந்து எக்கோடு சேர்த்து சாப்பிடும்போது பர்ஃபெக்ட்டாக வந்து மேட்ச் ஆகிடும். அந்த முருங்கா வாசனை நல்லா வருது. கண்டிப்பாக. சூப்பர். சூப்பர். ஓகே. அந்த முட்டை அந்த ஓவர் குக் இல்லாமல் கரெக்டாக வந்து சில டைமில் வந்து அந்த முட்டை கறி பண்ணும்போது என்ன பண்ணால் அந்த முட்டை கொஞ்சம் ஓவராக குக் பண்ணுவாங்க. அந்த எக் ஒயிட் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக. நைஸ். அதே டைமில் இந்த முருங்காவும் நல்லா வெந்திருக்குங்க பாருங்கள். சும்மா கையில் எடுத்து காமிக்கிறேன். ஓகே. இந்த முருங்காய் பாருங்கள் அப்படியே இது பஞ்சு போல் வெந்திருக்கு. ரொம்ப சிம்பிளாக ரொம்ப அழகாக 4-5 பொருளை வச்சு ஒரு முருங்கைக்காய் முட்டை குழம்பு பண்ணி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி நம்ம நிறைய பார்த்துட்ருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ரெசிபி யாராவது உங்கள் வீட்டு சைடில் யாராவது பண்ணனா டெஃபினட்டாக நாங்கள் கொடுக்குற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களை தேடி நாங்கள் வருவோம்.